டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? டேய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பண்ணிட்டு இருக்க? பாடி பாருங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்லும் போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ் சீடா பிடிக்காதியா, விடு விடு விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? அக்கா. வா 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 வா. ஏய் நிறுத்து. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா 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 வா. ஏய் நிறுத்துமா. நீ ஏன்ப்பா வர? நீ தானடா வர சொன்ன. நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் தோத்த திங்கிறியா, வேற என்னத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உடைய வர சொல்லுவேன்ல, பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் ஒன்னத்தே வர சொல்லுவேன், அப்பவா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டாடா. நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்கா வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு என் வண்டியாடா கிடைச்சது, இப்படி நொறுக்கிட்டியாடா. ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ போப்பா, போய் டீ குடு. பொருளை தொலைச்சுட்டு பதறி போய் நிக்கிறிய, பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையிலே பழக்கல்லனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டாதான் என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேரும் தேடியுமா கிடைக்காம போச்சு? அப்படி என்னன்னு காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க மடப்பையில. நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? என்ன அருவாளை தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கில்லைன்னு சொன்னாலையா? ஆமாண்ணே சொன்னீங்கண்ணே. எங்கடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா நீங்கன்னா எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே. யோ பாண்டி மடத்துல இருக்க வேண்டியவன் பள்ளி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா? அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேட கிறுக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுட்டா. பேச்சு வலி கிடக்கு. தேடுறேங்க. தேடுறியா? தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு. ஏதோ தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ எங்க இருக்கடா? ஏய் மவனே, தம்பி வெற்றி எங்கெல்லாம் தேடுறது? என்ன எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி ஒண்ணனை கிளப்பி அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா அங்க போற வரைக்கும் ஒண்ணனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிராம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, மத்தபடி அவர் பத்தி தெரியுமே. மாப்பிளை பத்தி சொல்லுங்க. ஏய் பொண்ணை பார்த்து விட்டு அப்படியே மூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே. நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு. பர்வதம் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பி தம்பிங்க கட்டிக்கு போற உங்களை பத்தி பேச முடியும்? என்னது கட்டிக்கு பொருள்? அண்ணா அவர் சொல்றது சரிதான்.
உனக்கு தான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னா அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டோம். ஆமா. ஓஹோ அப்படி வரீங்களா? ஏய் அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு இல்ல, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு, உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயோ, இவர் யாருன்னு தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்னைய பண்றாரு? ஒருவேளை என்னது? கலந்து பேசி பேசி டயர்ட் ஆகி படுத்து தூங்கி இருப்பாங்களோன்னு சொல்ல வந்தையா. கதவை தட்டுங்கய்யா. டிஸ்டர்பா இருக்காது. வாடா. ஓ வா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சுல. ஏய் என்ன வாங்க. என்னைக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அதுகிட்ட தனியா பேசலாம், ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வடிய கையெடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்ல. அப்பா நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா, ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டா. அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிஞ்சு போச்சு, வா கிளம்பு. வா வா வா. ஆமா சரியா வரலனா கிளம்பிட வேண்டியதா. இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னேன் சொன்னா சங்கு எடுத்துருவேன். இல்லப்பா அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கு, அந்த ஆள் ஏன் டீசல் ஓடணும்? அதே அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு. அவசரமா காசு தேவைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்கு முக்கியமா? இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷன் வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க. சரியான ஆளியா? தம்பி நில்லு. மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல. போடுமாவா? என்னய்யா சொல்றாரு? மோடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும், சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லண்ணே. டக டகன் பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அத சொல்றாரு. எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல. ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளு. ரேட்டா? பிரச்சனை வரதட்சணை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துடலாமா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன கூட்டியாங்க? பொண்ணு யாருங்க? அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட்டு சரக்க போட்டு உனக்கு அடிக்க பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்து பார்க்க மாட்டேன். பாருங்க, பார்க்க மாட்டேன். சிலம்பம் போட்டியப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும். மரியாதையா புடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டு போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கத்தான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன், அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாய்க்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. என் தம்பி பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு. அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தரகரு. பொண்ணை நான் கடிச்சு ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணு அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. புடி மோதிரம்
அட வைக்கணுமா? ஏப்பா ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற, அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் அங்கிள், இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. மிந்தானத்தை தொலைஞ்சு வச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா? என்னது? ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதான். கோபம் இல்ல. நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயி போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய் விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். சூப்பர் 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 சார். ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இப்படியே வரைஞ்சிருவேன் சார். ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிக்கும். எனக்கு எதுக்கு சார் 5 நிமிஷம்? ஜெராக்ஸ் எடுக்கிறது எவ்வளவு டைமோ அதான் நம்ம டைம். போடக்கணும் இங்க இருக்கு. 1 மினிட். இன்னைக்கு இந்த முக்காமணியை சிக்கியிருக்கானா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. ஒண்ணுன்னா உங்களுக்கு அக்கறை புரிஞ்சுக்கிட்டு வருங்க. கிளம்ப போகுது. நாங்க வரட்டுங்களா? சரி. வா. சரி அஞ்சலி, போனதும் போன் பண்ணணும். என்ன? சரி சித்தி, வரேங்க. சரிடி. பாருங்க எப்படி நானா இது? இத நான் எதிர்பார்த்ததாயா. அவன் ஒரு உல்டா ஓவியா. யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். வண்டியை நிறுத்திடா. நீ குதிரைக்காரடா. குதிரை வண்டிக்கார உள்ள தூங்குறாருப்பா. நீ என்ன ஓட்டுற? ஒரு டைம் பாசிங் ஓட்டுறப்பா. சும்மா டைம் பாசிங்கடா. டைம் பாஸா? நாங்களும் டைம் பாஸ். பழனி முருகா, காலையில டூட்டிக்கு போகும்போது தொல்லைய குடுக்குறாங்களே. அங்க இங்க ஆட்டிய போட்டு 300 ரூபாய் தேத்தணும். 300 ரூபாயில 298 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லா வாங்கி உள்ள போட்டோம். மீதி 2 ரூபாய். அதுல ஒரு முறுக்கு வாங்கணும். முறுக்கு தொலைஞ்சு வச்சா? இருக்கு. இந்த முறுக்கு மூலமா 30 வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டவுமனு பயமா இருக்கு. ஆட மொட்டை பேலடா, முறுக்க உடைச்சு முழுங்குறத விட்டுவிட்டு என்னோட நம்மளுக்கு அது எங்களுக்கு தெரியாதா? அத்தை உடைக்காம நாங்க 2 பேரும் சரிபாகமா சாப்பிடுறோம். அதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லு. உடைக்காம எப்படிடா சாப்பிடுறது? உனக்கு தெரியாதா? தெரியாது. நீ நாட்டாம இல்லையா? கிடையாது. அப்ப எதுக்கு குதிரை வண்டியில வந்த? தெரியாம வந்துட்டேன்டா. அப்ப நான் சொல்றேன், அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க அப்பனுக்கு நீ பிறக்கணும் ஒத்துக்கணும். முறுக்குக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்ப தீர்ப்பு சொல்லு. குட் மார்னிங்ப்பா. என்ன என்ன குட் மார்னிங்? நான் கேட்டனா? இல்லப்பா, டிரைவருக்கு கிளி இப்படித்தாப்பா சொல்லுவாங்க. கிளீனர் வர நேரமாடா அது? டேய் முத வண்டி கிளம்ப போடு, நம்ம வண்டிக்கு டிக்கெட் போடு. டேய் மணி போ 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 போ. கடைப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடைப்பட்டி பைபாஸ். சூப்பர் சூப்பர். டேய் என்ன சூப்பர்? உங்க மூஞ்சி சார். உங்க முகத்துல அதிர்ஷ்ட சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா சார். டீ குடிக்க உனக்கு காசு வேணுமா? I am not baker. I am painter. சார் ஒரு 10 ரூபாய் கொடு சார். உன்னை சூப்பரா வரையறேன். என்னைய வரையணும்னே ஆசை. ஆனா நான் இப்ப டூட்டில இருக்கனே. நீங்க உங்க டியூட்டி பாருங்க சார். நான் வரையறேன் சார். நீங்க போங்க. நீங்க போங்க. கடைப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடைப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். தம்பி நாங்களும் பழனி மலைக்கு போகணும். எங்க வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. ஒரு 5 டிக்கெட் போட்டு வை. போட்டுருவோம் முத்தனே. டேய் கருப்பு 5 டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கா இருக்கு. அதுக்கு அப்புறம் சீட் கெபாசிட்டி மட்டும் ஏத்து, ஸ்டாண்டிங் ஏத்தாத. ஏப்பா எப்போ பிதுங்க காத்து கூட வராம டிக்கெட் ஏத்துவா. இன்னைக்கு என்ன வந்துச்சா? இன்னைக்கு காத்து வரணும். சொன்னதை மட்டும் செய்டா என் வென்று. நன்று. ஹலோ வரைஞ்சு முடிஞ்சாச்சு வந்து பாருங்க. சார் படம் என்னமா வந்திருக்கு தெரியுமா? நல்லா வந்திருக்கா? சார் நீங்க தானா? எனக்கே சந்தேகமா இருக்கு சார். வந்து பாருங்க 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 சார். டேய் உன்னை செருப்பால அடிப்பேன்டா. ஏன் சார் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? டேய் இது நானாடா? நீங்களே சார். இல்லடா சார் நான் அந்த ஆள வரைஞ்சிருக்கடா. ஒரு சின்ன மிஸ்டேக். முன்னாடி நீங்க நின்று இருந்தீங்கன்னா பின்னாடி கடையில அவர் இருந்தாரா? உங்களோட அவர் அழகா இருக்காரா? ஏன் கவனம் பண்ணா அவர் மேல விழுந்துருச்சு.
அதனால அவரையும் அரைஞ்சிட்டேன். ஒத்தக்கண்ணா அவனை கொண்டே விடுவேன்.